Next, very calm person, mathematical mind. பசில்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இவங்கள மாதிரி யாருமே கிடையாது. தெரியலையா? ஓகே, நெக்ஸ்ட் சொல்கிறேன். டெவோட்டி ஆஃப் மதர். ஓகே, எம்பிஎஸ் கைஸ் கண்டிப்பாக இவங்களை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னாலே கண்டிப்பாக அவங்க தான் முன்னாடி வருவாங்க. மேம் ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட். எங்களோடு சக பணியில் வேலைக்கு வந்த இப்போது மேடையில் முதல்வராக அமர்ந்திருக்கும் திரு சேவியர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அதோடு கூட என்னுடைய சக ஆசிரியர்கள், எனக்கு துறை தலைவராகவும் இருந்தவர்கள், அவர்கள் கீழ் நான் பணியாற்றி இருக்கிறேன். முத்துக்குமார் ஐயா, தங்கப்பாண்டியன் சார், இதற்கெல்லாம் மேலாக என்னுடைய ஆசிரியர் திரு தியாகராஜன் சார் அவர்கள். அவரோடு வேலைக்கு வந்து நாங்கள் 2000 ஜூன் அப்பாயின்மெண்ட்டு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது அப்போ கண்ணன் சார், தியாகராஜன் சார் 2 பேரை மட்டும்தான் முதல் நாள் நான் பார்த்தேன். எங்களுக்கு இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ண அப்போ இருந்த துறை தலைவர் வி கிருஷ்ணன் அவர்களை வந்து அந்த முதல் நாளில் சந்திக்கவும் முடியலை. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இங்கேயே படித்தோம், இங்கேயே வேலைக்கு வந்தோங்கிறது அப்படி யானை கழுத்தில் உட்காந்து சவாரி பண்ணுற மாதிரி அந்த முதல் நாள் சந்தோஷம், அதே சந்தோஷத்தை இன்னைக்கு எனக்கு திருப்பி மீட்டு கொடுத்தவங்க அத்தனை பேரையும் நான் வாழ்த்துறேன். என்னோட சக ஆசிரியர்கள், என்னோட பணியாற்றியவர்கள், ஷீலா மேடம், மணிமொழி என்னையோட 10 வயசு சின்னவங்களாக இருக்கலாம், 15 வயசு கூட சின்னவங்களாக இருக்கலாம். ஆனால் கற்றதும் பெற்றதும் ஏராளம். மணிமொழிகிட்ட இருந்தும் சரி, என்னுடைய ஆசிரியர்கள்ட்ட இருந்தும் சரி, தவிர மேடையில் இருக்கும் தற்போதைய துறை தலைவர் திரு தர்மலிங்கம் அவர்கள், எங்கள் துறை இளவல்கள் ஆனந்தசாமி சார், சுப்பையா சார் அண்ட் திரு கார்த்திக் ராஜா சார், எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அது எங்கேயோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது, என்னால் உணரவும் முடியுது. மாணவர்கள்ட்ட இருந்து கற்றதும் பெற்றதுமே ஏராளம். இன்றைக்கும் ஆக்டிவாக லீனா, லாவண்யா இவங்க எல்லாருமே ஃபேஸ்புக்கில் வர்றபோது அவங்க எப்படி தங்களை டிபிக்ட் பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். பட் ரிட்டர்ன் கமெண்ட்ஸ் எதுவும் நான் போடுறதில்ல. எங்களுக்கு வந்து என்ன ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, அன்னைக்கு 85 to 87 பேட்சில் நாங்கள் இங்கே எம்எஸ்சி படிக்க வரும்போது இந்த சங்கரையர் ஹாலில் தான் எக்ஸாம் நடந்தது, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வச்சு. அப்புறம் அந்த பழசில் யூஜியில் 6 செமஸ்டரில் அரியர் இல்லையா இதெல்லாம் செக் பண்ணி ரொம்ப டஃப்பான ப்ராசஸில் தான் இங்கே உள்ளே வந்தோம் படிக்க. அப்போ நம்புவீங்களோ இல்லையோ 301 ரூபாய் ஃபீஸு எம்எஸ்சிக்கு. இன்றைக்கெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. மீனாட்சி காலேஜில் நாங்கள் பிஎஸ்சி படிக்கும்போது உங்கள் கிளாஸ்மேட் யசஸ்வினியோடைய அம்மா எங்களுடைய டீச்சர் திருமதி விமலா கோபாலன். இன்னமும் அவங்க கிட்ட இருந்து ரொம்ப மரியாதை, எப்படி பழகிறது அவங்க தான் கற்றுக் கொடுத்தவங்க. அவங்க மெஜரா காலேஜை பற்றி புகழ்ந்து சொல்லுவாங்க நாங்கள் படிக்கும்போது. அப்போ ஃபீல் பண்ணோம், எம்எஸ்சி மீனாட்சி காலேஜில் கோர்ஸ் இருந்தால் கூட அவங்க புகழ்ந்து சொல்கிறத கேட்டு லக்ஷ்மி பிரபான்னு ஒரு மேடம், விமலா கோபாலன் சாருக்கு நினைவு இருக்கும், அவங்க எல்லாருமே புகழ்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, மெஜரா காலேஜில் படிக்கணும் எம்எஸ்சி மேத்ஸு. அது அவங்க சொன்ன பல காரணங்கள் இருக்குது. அந்த அதெல்லாம் உள்வாங்கினதுனாலையோ என்னமோ இங்கே வந்து டஃப்பான ப்ராசஸ்லேயும் நின்று ஜெயிச்சு வேலைக்கும் வந்துட்டோம். இங்கேயே படித்தோம், இங்கேயே வேலைக்கும் வந்துட்டோம். அன்னைக்கு இருந்த அதே சந்தோஷம், ஒரு மாணவராக அடைந்த அதே சந்தோஷத்தை திரும்ப இன்னைக்கு எனக்கு மீட்டு கொடுத்த அத்தனை பேரையும் பார்க்கறக்காக மட்டும்தான் நான் இன்னைக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அந்த 3 வருஷத்தில் என்னென்னவோ பேசியிருப்போம், உங்களுக்கு எவ்வளவோ அட்வைஸோ சஜஷனோ கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தேடல் லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே அது அமையும். 20 வயசில் நம்ம வாழ்க்கையில் என்ன எதிர்பார்ப்பு இருந்தது, 30 வயசில் நம்ம எப்படி பரிணமிக்கிறோம், 40 வயசில் எப்படி இருக்கிறோம், வயசு கூடுது, ஏஜ் இஸ் அ நம்பர்னு எத்தனையோ சொலவாடைகள் இருக்கு நாட்டில். எத்தனை வயசு ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சைல்டிஷ் நேச்சர் மறையாது. எனக்கு வந்து முதல்ல இந்த காலேஜில் வந்து என்எஸ்எஸ் ப்ரோக்ராமில் போய் பேச வாய்ப்பு கொடுத்தவர் மறுபடியும் என்னுடைய ஆசிரியராக நான் பார்க்குறேன் திரு முத்துவேல் ஐயா அவர்கள்.
அவர் இந்த அம்மா புதுசு தானே அப்படின்லாம் யோசிக்கல. திடீர்னு நான் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் இருக்கும். அப்பெல்லாம் யாருக்கும் தெரியாது. நம்ம மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல முதல் லேடி ஸ்டாஃப் நான் தான். அப்போ யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவர் வந்தார், விறுவிறுன்னு வந்து யாரையோ பார்க்க வராருன்னு நினைக்கிறேன். என் டேபிளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டாரு. அம்மா இது விமன் எம்பவர்மெண்ட் ஆண்டு, நீ வந்து பேசுங்கிறாரு. அங்கே இன்ஜினியரிங் காலேஜில் இருந்த வரைக்கும் சப்ஜெக்டு டீச்சிங், இன்னும் சொல்ல போனால் ஒரு கௌரவமான டுட்டோரியல் காலேஜ் மாதிரி 1 hour கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டா 10 கணக்கு இன்னைக்கு போட்டு முடிச்சேன்னு திருப்தியாக வெளியே வரணும். அந்த மாதிரி காலப்போக்கில் வேலையில் இருந்தோம். இவர் இங்கே ஆர்ட்ஸ் காலேஜில் வரும்போது எனக்கு எல்லா பரிமாணங்களுமே வித்தியாசமாக இருந்தது. ஆனால் முதல்ல கிண்டல் பண்ணி விட்டவர் வந்து முத்துவேல் ஐயா அவர்கள் தான். அவருக்கு உண்மையிலே ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் கூப்பிட்டு பேசின போது நான் லைப்ரரியன் ஹேமா மேடம் 2 பேருமே போயிருந்தோம், பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஃபங்க்ஷனும் சிறப்பாக நடந்தது. அப்புறம் ஒரு சிறு சிறு வாய்ப்புகள்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே டீச்சிங் லைஃப் போயிட்டே இருக்கும்போது அப்போ என்ன ஒரு ஆர்வம் இருக்கும்னா, நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிறோமோ தெரிஞ்சுக்கிறோமோ அவுட் ஆஃப் தி சிலபஸ், அவுட் ஆஃப் தி 4 walls கிளாஸ், வாட் எவர் வி வாண்ட் டு ஷேர் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ணுற ஒரு நிலையில் நிறைய கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அப்பப்போ சொல்லுவேன். பாதி பேருக்கு எரிச்சலாகவும் இருக்கும், பாதி பேர் கேட்டிருந்துருப்பாங்க, எவ்வளவோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு புரிஞ்சும் தொலைஞ்சிடும் அவங்க சைகைகள். அவங்க வகுப்பில் உட்கார்ந்துருக்கும்போது பாடி லாங்குவேஜ் என்ன நமக்கு சொல்லுதுங்கிறதும் புரிஞ்சிடும். சில சமயம் அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டே இருப்போம். சிலபஸை கவர் பண்ணுவோம் உறுதியாக, மேற்கொண்டும் சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்திருப்போம். அது மாதிரி இந்த சான்ஸில், அதாவது நீங்கள் என்ன நன்றி கூறும் விழாவாக இதை நடத்துறீங்களா, இல்லை உங்களுடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு ரிஜுவனேட்டிங் ஃபங்க்ஷனாக நடத்துறீங்களா, எப்படி இருந்தாலும் அது அர்த்தம் உள்ளது. அதனால் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சா அது நடக்கும். சமுதாயத்துக்காகவும் நம்ம நினைப்போம். மெஜரா காலேஜ் வந்து வித்யா தர்மேன சோபத்தேன்னு ஒரு மோட்டோவில் இயங்குறது இல்லையா, சமுதாயத்துக்காகன்னு வந்தது. அதனால் அவங்களுக்கு இந்த ஆரம்ப ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலேஜ் ஹவுஸ் தான் அந்த காலத்தில் மெஜரா காலேஜ் வாடகைக்கு எடுத்து நடத்தினது. அதனால தான் அதுக்கு பேரே காலேஜ் ஹவுஸு. பிற்பாடு வந்தவங்கலாம் காலேஜ் ஹவுஸ் தோசை நல்லா இருக்கும், ஆரியபவன் பொங்கல் நல்லா இருக்கும்னு ஐடென்டிட்டி கொடுத்தாங்க. பட் நமக்கு முதல் இடம் கொடுத்தவங்க அவங்க தான். நம்ம எப்படி இந்த காலேஜால் முன்னேறி இருக்கோம், இல்லை நம்மளால் இந்த காலேஜுக்கு ஏதாவது பெருமை சேர்க்க என்ன முயற்சி செய்வோம், இதையெல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்டிங் ஹொரைசானில் கொண்டு போனால் சமுதாயத்துக்காக என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். இப்போ எவ்வளவோ படிக்கிறோம். இப்போ மைண்டில் தச்சது ஒரு 5-6 வருஷமாக மனசில் இருக்கிறது தண்ணீர் பிரச்சனையை பற்றி. அதனால் நீங்கள் எல்லாரும் நம்ம பெருசாக ஒன்றும் சாதனை பண்ணாட்டியும் எண்ணத்தால் சாதிக்க முடியும். எண்ணம் ரொம்ப வலிமையுடையது. எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறோமோ குடிக்கும் போதெல்லாம் நீருக்கு நன்றி, அது ஒரு மந்த்ராவாக யூஸ் பண்ணலாம். நான் செஞ்சு பார்த்தேன். எங்கள் ஏரியாவில் தண்ணி இல்லை, அதனால் 20 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு வீட்டை கட்டிட்டு போனோம். அங்கே உப்பு தண்ணி அப்படியே வங்காள விரிகுடாலேருந்து தண்ணி அள்ளி குடித்த மாதிரி தான். அப்போ நான் சொன்னேன், எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் என்னை கிண்டல் பண்ண, நீங்கள் அத்தை எப்போ தான் மாறுவேன் இப்படியே இருக்கேன்னு சொல்லி அது அப்படியே இக்னோர்டு, தேவேர் இக்னோரிங். பட் நான் விடவே இல்லை. தினசரி காலையில் வாசலில் போய் நின்று பார்க்கும்போது அந்த கார்பரேஷன் வாட்டரு குழாயெல்லாம் அங்கே உடஞ்சி போயிட்டுருக்கோம். நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, இவ்வளோதான். இது மனசில் ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றதில் ஒரு பெரிய சிரமமெல்லாம் இருக்காது. அதை நம்ம தண்ணியை பார்க்கும் போதும் சரி, உபயோகிக்கும் போதும் சரி, we can chant it like a mantra and we can see the wonder result. இன்னைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த 1 yearல அந்த தண்ணி இப்படி வெறும் சும்மா டேப் வாட்டரை அப்படியே குடிக்கலாம். குளோரினைஸ்டு கிடையாது, சுத்தம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஆனால் அது வேலை செய்யுது. அதனால் நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம அனுபவத்தில் அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஐடியாவில் இதையும் நான் சொல்லி வைக்கிறேன். மற்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. 2005லலாம் நீங்கள் முடிச்சு போகும்போது அப்போ தான் இன்டர்நெட்டு உள்ளே வருது. அதுக்கப்புறம்தான் மேத்ஸில் ரிசர்ச்சு அது இது நிறைய வளர்ச்சிகளை பார்க்குறோம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு அது இது என்ன இருந்தாலும் அந்த மென்டல் ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபிசிக்கல் ஹெல்த்தை இப்போ உணர்றேன் நான் நமக்கு முடியாமல் போகிற வரைக்கும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் உலகமே ஹெல்த்தியாக தெரியும் நமக்கு. நீ ஏன் இதை செய்யலை அது செய்யலை அப்படின்னு அரட்டினதெல்லாம் உண்டு. பிற்பாடு நமக்கு முடியலை, நம்ம ஏன் இன்னொருத்தரை சொல்லணுன்ற ஒரு சூழ்நிலையும் உணர்ந்து பாருன்னு கொடுத்தார் போல கடவுள். பட் அதுக்கும் மீறி வந்துட்டேன். எம்ஜிஆர் பாணியில் சொல்லணுன்னா நான் செத்து பொழைச்சோண்டான்னு வேணா பாட்டு படிக்கலாம் சந்தோஷமா.
ஆனால் இது ரொம்ப பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஐ தேங்க் Almighty to join with this intellectual group. I am very much thankful to you all, and at the same time I am putting one request that to chant every now and then you use the water, நீருக்கு நன்றி. Let us start here itself. Thank you very much. எங்களோடு